ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இன்றைக்கி வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ எடுத்துக்கோங்க. வாழைப்பூ எடுத்துகிட்டு அதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க இந்த இதழ்களை எடுத்துக்கும் பூவை இப்போ எடுத்துகிட்டு அதில் நடுவுலேருந்து ஒரு பட்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் ஒயிட் கலரில், அதுவும் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லா பூவில் இருக்கிறதையும் எடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு பாசிப்பருப்பு, அரை கப்பு கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சு அது கூட கொஞ்சம் பூண்டு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச வாழைப்பூவில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்ததில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அதை உருண்டையாக நமக்கு என்ன சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சி சூடான ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவை வாரம் ஒரு தடவை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தால் நமக்கு ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம். அதை விட இதில் நிறைய மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறைய இருக்குது. வைட்டமினியும் அதிகமாக இருக்குது. இதில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் போட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளித்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பூவையும் இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. நார்மலாக நம்ம பூ சேர்க்க மாட்டோம். நான் பூ சேர்த்து இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதே பூ கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதி வரும்போது பொரித்து வச்ச உருண்டைகளை எடுத்து அதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து ஆயில் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அது மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவிடுங்க. அவ்வளோதான், சூடான வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி. இப்போ எடுத்து சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.